எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸு ஸ்பெஷல் விங் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து லாங் ஷட்டர்ட் ரொம்ப நாளாக வந்து மூடியே வச்சுருந்துருக்காங்க. ஒரு காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த பேப்பர் அந்த இது வந்து அவங்க வந்து ஜம்மு வந்து இது எஃப்ஐஆர் வந்து ஃபைலும் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1954 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஸ்டேட்டில் வந்து பண்ணும்போது வந்து அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில் தான் பண்ணுவாங்க. பட் இந்த பேப்பர் வந்து இங்கிலீஷில் இருந்திருக்கு. இது வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஆன்டி நேஷ்னல் அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. நிறுவனங்களோட சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி அந்த இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காஷ்மீரி டைம்ஸ் ஆஃபீஸை சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் எடிட்டர் பிரபோத் ஜம்வால் அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து அந்த காஷ்மீரி டைம்ஸோட எடிட்டர். அவங்களுடைய வீட்டையுமே அதே சமயத்தில் சர்ச்சும் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் இந்த சர்ச் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப நாளாக வந்து மூடி வச்சுருந்தனால வந்து என்ன காரணத்தினால அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளே வீட்லேயே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு காரோ ஏதோ ஒன்று நிற்குது, ரொம்ப நாளாக யூஸ் இல்லாமல் இருக்குன்னா நம்மளும் அதை பற்றி என்ன ஏதுன்னெலாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்ல. அது வந்து அந்த மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டை வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க, ரிவால்வர் சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 14 எம்டி ஏகே சீரீஸ் கேசஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 லைவ் ஏகே ரவுண்ட்ஸ் அதாவது ஃபயர் புல்லட்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து 3 கிரனேட் சேஃப்டி லிவர்ஸு, 3 பிஸ்டல் ரவுண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் டிஜிட்டல் டிவைசஸ்லாம் வந்து அந்த ரெசிடென்சி ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த சீஜர்ஸ் அந்த இதை வந்து பறிமுதல் பண்ணாங்கள்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஏதாவது தீவிரவாதிகளோடையோ இல்லாட்டி தேச துரோக நடவடிக்கைகள்லையோ இவங்களுக்கு லிங்க் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகிக்கிறாங்கன்னு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்போக்ஸ் பர்சன். இந்த சர்ச் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த காஷ்மீர் டைம்ஸும் kashmirtimes.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டும் வந்து இந்த இதை பண்ணியிருக்காங்க. டெரர் தீவிரவாதம் அப்புறம் வந்து அந்த பிரிவினைவாதத்தை அந்த ஐடியாலஜியை வந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸாக வந்து நேரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் யூத்தை வந்து ரேடிகலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அலிகேஷனை வச்சுருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த இது வந்து அவங்களுடைய அந்த டிஸ்அஃபெக்ஷன் அந்த செப்பரேஷன் அந்த பிரிவினையை வந்து தூண்டுற மாதிரி வந்து இவங்க பிரிண்ட்டு அப்புறம் டிஜிட்டல் அந்த கண்டென்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு வந்து இவங்க அலிகேஷன் வச்சுருக்காங்க. இந்த ஏஜென்சி காஷ்மீர் டைம் அப்படிங்கிற அந்த பேப்பர் ஏஜென்சியோட எடிட்டர் ஜமால், அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு மேனேஜிங் எடிட்டர் அனுராதா பேசன் அப்படிங்கிறவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே போயிட்டாங்க, மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி பேப்பர்ஸில் வர அந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் எடிஷன் எல்லாத்தையும் இந்த ஏஜென்சியோட எடிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் மேலே அலிகேஷன் வைக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம், வந்து அல்டிமேட்டாக நாங்கள் சைலண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இன்டிமிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டோம், கவர்மெண்ட்டை கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து காஷ்மீர் டைம்ஸ் வந்து அனுராதா அதாவது வந்து அந்த ஜம்வால் அப்படிங்கிறோட ஒய்ஃபோட அப்பா தான் வந்து ஃபாதர், அதாவது இந்த அவங்க அப்பா தான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காரு, ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1954. அது வந்து ஜேர்னலிசத்தோட பில்லராகவே இது இருந்தது, இண்டிபெண்ட்டாக ஜேர்னலிசமாக இருந்திருக்கு இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து டார்கெட் பண்ணப்படுறோம் துல்லியமாக, ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாக இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 21-22 வந்து எங்களோடது வந்து பிரிண்ட் எடிஷன் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கண்டினியூஸாக டார்கெட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சஸ்பெண்ட் ஆன அப்புறமும். ஆனால் வந்து எங்களோட டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில்.
இந்த அலிகேஷனை பற்றி சொல்லும்போது அவங்க எடிட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வினோதமானது, அப்புறம் வந்து பேஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபார்மலாக கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை, அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து வரலை. அதுவும் இல்லாமல் இதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜம்மு ஆஃபீஸ் வந்து 4 வருஷமும் மூட தான் பட் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வலுவான கேள்வி கேட்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சுரீந்தர் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து அந்த ஃபேர்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ராப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் அவங்க வந்து விடுபாடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அது வந்து ஜம்முவோட ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு அவர். இப்போ இந்த நியூஸ் ஏஜென்சிக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் ஏதாவது வந்து லிங்க் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது இனியும் இன்டர்கேட் பண்ணும்போது தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. வேறு என்னெல்லாம் வந்து கிடைக்குது, வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.